கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை வேலைக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரங்கள், கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் எல்லாம் நடத்தி வந்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த வாரம் எங்களுக்கு நல்லபடியாக நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரம் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளும் எங்களுக்கு வந்து சேர வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போவதாக. விரோதமாக எழும்புகிற எந்த நாவும் இல்பொருளாக முடியாய் செபிக்கிறோம். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். யூடியூப் மூலமாக தேவ செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த செய்தியின் ஆசீர்வாதம் அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவதாக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆவியோட கரங்களை படுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய தேவனுடைய செய்தி யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்ற தலைப்பிலான தேவ செய்தி. சீமோனை குறித்ததான தேவ செய்தி. சீமோனே என்று சொல்லும் பொழுது கேட்கிறவன் என்று பொருள். ஆக தேவன் இங்கே சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த இடத்துல நாம் பார்ப்போமே ஆனால் 40ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமே ஆனால், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்றான் சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம் என்று சொல்லி அந்த இடத்துல சீமோன் இடத்துல சொல்லுகிறார்கள். 42ஆம் வசனத்தில் இயேசுவிடத்தில் அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, சீமோனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், உலக பிரகாரமாக நீ யோனாவின் மகனாகிய சீமோன், ஆனால் நீ கேவா எனப்படுவாய். என்னிடத்தில் நீ வந்தபடியினாலே உன் வாழ்க்கை மாற்றமடைகிறது. நீ கேவா எனப்படுவாய். கேவா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். பேதுரு என்றால் கற்பாறை என்று அர்த்தம். என கடுமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆக இவன் அவனோடு கூட இருக்கிறவர் சொல்கிறதை கேட்கிறவனாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். ஆண்டவர் அவனை ஒரு கற்பாறை என்று அழைக்கப்படுகிற பேதுருவாக அவனை மாற்றுகிறார். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தேவன் தொடக்கி வைக்கிறார். முதலாவது காரியம், அவன் வாழ்க்கையிலே சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கிறது. முதலாவது காரியம், இது ஒரு சீசனுடைய சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், மத்தேயு 16:15 முதல், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இந்த வார்த்தையை சொன்னது சீமோன் பேதுரு என்று சொல்லி பார்க்கிறோம். சீமோன் என்று அழைக்கப்பட்ட, தேவனால் பேது என்று மாற்றப்பட்டவன் அங்கே இயேசுவை குறித்து சொல்லுகிறான். நீ தேவனுடைய, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். தேவன் அவனை சொல்லுகிறார், நீ பாக்கியவான். அவனை குறித்ததான சாட்சி, நீ பாக்கியவான்பா. உன் மாம்சமும் உன் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதனால்தான் நீ என்னை, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீ சொல்லுகிறாய். ஆகவே நீ பாக்கியவான். அங்கே இருந்த அத்தனை சீசர்களிலே, 12 சீசர்களிலே இவன் ஒரு தனித்துவ ஒரு சாட்சி பெற்றவனாக அவன் அங்கே இருக்கிறான். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், 18ஆம் வசனத்திலே, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த பேதுருவை வைத்து தேவன் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. பேதுருவிடத்தில் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, பேதுருவை குறித்ததான என்ன நோக்கங்கள் இருக்கிறதோ அதை தேவன் நிறைவேற்றுகிறார். இந்த இடத்துல அதற்கு சாட்சியாக தான் தேவன் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள் நாம் இப்பொழுது பார்த்தோம். அதே பேதுரு பின்னாடி தன்னுடைய நிருபங்களை அவர் எழுதுகிறார். 2 நிருபங்களை எழுதுகிறார். அந்த 2 நிருபங்களிலும் அவர் அந்த வார்த்தைகளை எப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்று பாருங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும். ஆக தேவன் இவனை ஒரு சாட்சி உள்ளவனாக தேவன் இவனை தேர்ந்தெடுக்கிறார். நீ பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது தேவன் அவனுடைய சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கிறது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது இவனுடைய சாட்சியை குறிக்கிறார் ஆண்டவர். இவன் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவனாயிருப்பான். அதைதான் பேதுரு இங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமான மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைகளுக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வரும் பொழுது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 5:1 முதல் 4 வசனங்கள். நான் சாட்சி அவருடைய பாடுகளுக்கு. ஆக நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து வருவீர்களே, ஆனால் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும். நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி நான்
இந்த இடத்துல சில்வானுவின் கையில் கொடுத்து விடுகிறேன். நீங்கள் நிலை கொண்டு இருக்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. எனக்கு அருமையான தேவ செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபையில நீங்கள் இருக்கிறீர்கள். பேதுரு எப்படி கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியோ, நாம் வேதாகமத்தை வாசிக்கிற நாமும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சிகளாக நாம் மாறுகிறோம். அப்படி மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் முதல் 59 வரைக்கும். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் முதல் 59ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கம். இவங்க ஏற்கனவே ஒரு நோக்கத்தை மனசுல வச்சுட்டாங்க. இயேசுவை கொலை செய்து விட வேண்டும். இந்த நோக்கத்துக்காக அவங்க என்ன செய்றாங்க? சாட்சிகளை தேடுகிறார்கள். அகப்படவில்லை. எந்த சாட்சியும் அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வொவில்லை என்று சொன்னால் ஒத்து போகவில்லை. அநேகர் பொய் சாட்சி சொன்னாங்க, ஆனால் அந்த பொய் சாட்சிகள் கூட ஒத்து போகவில்லை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். இவன் கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை இல்லாத வேறொன்றை நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அடுத்து கடைசியா சொல்றாங்க, இவன் இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டு மறுபடியும் 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த சொல்லிய சாட்சியும் ஒவ்வாமல் போயிற்று, ஒத்து போகவில்லை. இவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு சாட்சிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அந்த சாட்சிகள் ஒத்து போகவில்லை. பேதுருவினுடைய வாழ்க்கையில் அவன் வீழ்ந்தது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விழுகிறவன் எழும்புகிறதில்லையோ என்று வேதம் சொல்லுகிறது. விழுகிறது என்பது சகஜம். ஐயா எப்படி விழுதான் பத்தியா? நல்ல அடி, செம்ம அடி. மகிழ்வதல்ல. ஆக விழுந்தான், ஆனா மறுபடியும் எழுந்தானா இல்லையா, அதுதான் அங்கே பார்க்க வேண்டும். ஆக பேதுரு ஆண்டவரிடத்தில் சொன்னான், உமக்காக நான் ஜீவனையும் கூட நான் கொடுப்பேன், சாவிலும் ஜீவனிலும் உம்மோடு கூட வருவேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி சொன்னார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு கொண்டு செல்லும் பொழுது 3 முறை அந்த இடத்துல மறுதலித்தான். அவன் விழுந்தது உண்மை. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் சீசர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது வாங்க ஜெபிக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், பழைய தொழிலுக்கு நான் போகிறேன், நீ வரீங்களா என்று சொல்லி கேட்கிறான். இவனோடு மற்றவர்களும் வருகிறார்கள். அதுவும் விழுந்து போவதற்கு ஒரு காரியம்தான். ஆனால் தேவன் அவனை எழுப்பினான். அவன் எழுந்தான். அவன் சாட்சியாய் மாறினான். அவன் மரித்தது இரத்த சாட்சியாய் மரித்தான். என்னை இயேசுவை போல நேர் வாக்கில் என்னை சிலுவையில் அறையாதீங்க, என்னை தலைகீழாக என்னை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவன் சொன்னான். ஆக ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் சாட்சியின் ஜீவியங்கள் அங்கே காணப்படுகிறது.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை குறித்து எத்தனையோ விதமான சாட்சிகளை சொன்னார்கள். எந்த சாட்சியும் அங்கே ஓவவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து அங்கே சாட்சி கொடுத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் சாட்சி. அங்கே இயேசுவுக்கு விரோதமாக எவ்வளவோ சாட்சி கொண்டாந்தார்கள், ஆனால் எந்த சாட்சியும் ஒத்து போகவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலர்கள் அதற்கு நாங்கள் சாட்சி என்று நின்றார்கள். உங்களுக்கும் தேவன் சாட்சியாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். இரண்டாவது காரியம், இது சீசனின் ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. மார்க் 14:37-38. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆக இந்த இடத்துல சீமோன் இடத்துல இரண்டாவது ஒரு காரியமாக சொல்லுகிறார். நீ ஜெபம் பண்ணக்கூடாதாயா? 1 மணி நேரம் எனக்காக நான் உள்ள ஜெபம் பண்றேன், இங்கே நீ எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா என்று ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறார். இதற்கும் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாச்சு. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவங்களாயிருங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். அதை பேதுரு அங்கே சொல்லுகிறார். ஏன்னா அந்த அனுபவம் அந்த இடத்துல இருந்தது. இயேசுவோடு கூட இருந்த பொழுது, ஏசு, சீமோனே, நீ என்னோடு கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? அந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை தன் நிருபத்தில் அவர் எழுதுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியா அவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆக இங்கே பார்க்கிறோம், பலவீனமான பாண்டமாய் இருக்கிறார்கள். திருமணமானவர்களுடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆக மனைவியானவள் பலவீன பாண்டம். உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு விவேகமாக என்ன பேசணுமோ, எப்படி பேசணுமோ, என்ன சொல்லணுமோ சொல்லி அவர்களோடு வாழ்ந்து ஜெபம் பண்ணுவதற்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அவன் ஜெபம் பண்ணணும். மகிழ்ச்சியா இருந்தானா சங்கீதம் பாடட்டும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை ரட்சிப்பார். ஆக ஜெபம் என்பது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். அந்த ஜெபம் பண்ணும் பொழுது தெளிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்க என்று பேதுரு சொல்லுகிறார். விவேகமாக வாழ்ந்து நீ ஜெபம் பண்ணு என்று பேதுரு அங்கே சொல்லுகிறார். இங்கே யாக்கோபு சொல்லும் பொழுது நீ விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணு, அப்ப அது பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இல்லையா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இதுதாங்க முக்கியம். ஜெப ஜீவியம் மிக முக்கியமானதாய் இருந்தது. இயேசு பேதுருவை குறித்து சாட்சி கொடுத்தார். இயேசுவுக்கு விரோதமாக எத்தனையோ சாட்சிகளை எழுப்பினார்கள். எந்த சாட்சிகளும் இயேசுவோடு சொன்னதுக்கு, இயேசு விரோதமாய் சொன்ன எந்த சாட்சியும் ஒத்து போல. இந்த ஜெப ஜீவியத்தில் பார்க்குறோம். சீமோன் தூங்கி விடுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுப்பா, மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனால்தான் பேதுரு அவர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், தெளிந்த புத்தியா இருங்கப்பா, ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்க, விவேகமாய் வாழ்ந்து ஜெபம் பண்ணுங்க, தடையில்லாமல் ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு தன்னுடைய காரியங்கள் எழுதும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அது பலனுள்ளதாய் இருக்கிறது. 17ஆம் வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள பாடுள்ள இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆக ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம் விசுவாசம் உள்ள ஜெபம், விவேகத்தோடு வாழ்ந்து ஜெபம், தெளிந்த புத்தி உள்ளவர்களான ஜெபம், ஜாக்கிரதையான ஜெபம். இங்கே பார்க்கிறோம் கருத்தான ஜெபம். அவன் பண்ணின கருத்தான ஜெபம் மழை பெய்யாமல் இருந்தது. மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான், மழை பெய்தது என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 42 வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரைக்கும். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். ஆக தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்கிற ஒரு சீசி இருக்கிறார். அவன் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே
கிடத்தி வைத்தார்கள். அவளை மேல் வீட்டில் கொண்டாந்து படுக்க வச்சிருக்கிறாங்க குளிப்பாட்டி. யோப்பா பட்டணம் லித்தாவூருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 பேரை அவங்களிடத்தில் அனுப்புகிறாங்க. உடனே பேதுரு புறப்பட்டு அவர்களோட கூட வருகிறார். அப்ப அங்க வந்தப்ப எல்லாரும் சொல்றாங்க, அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பாருங்க, இதுதாங்க அவ செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தது. இப்படியெல்லாம் செஞ்சாங்க, எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இல்லையா? அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அவளுக்கு காண்பித்தார்கள். பேதுருக்கு காண்பிக்கிறாங்க அந்த இடத்துல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். பேதுரு அவன் என்ன செய்தானாம், எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அப்ப எல்லாரையும் போ சொல்லிட்டு பேதுரு ஜெபிக்கிறார் அந்த இடத்துல. விசுவாசம் உள்ள ஜெபம், நீதிமான் செய்யும் ஜெபம், கருத்தான ஜெபம், ஜாக்கிரதையான ஜெபம், தடை வராதபடி ஒரு இருக்கக்கூடிய ஜெபம், தெளிந்த புத்தியோடு பண்ணுகிற ஜெபம். அங்கே அப்பேதுரு அதை ஏறெடுக்கிறார். தொற்கால் உயிரோடு எழும்புகிறாள். மரித்து போனவளுடைய சரீரத்தை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். அந்த அறையிலிருந்து எல்லாரையும் போக செய்து ஜெபித்தார். அந்த இடத்துல உயிரோடு கொண்டு வந்து கொடுத்தார். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். அந்த தொற்கால் என்கிற தபித்தாலை அவர்களுக்கு முன்பாக உயிருள்ளவளாக நிறுத்தினார். ஆக பேதுருவை கூப்பிட வேண்டும் என்கிற அந்த மனுஷனிடத்தில் இருந்த அந்த விசுவாசம், அந்த ஜெப தாகம். பேதுரு ஜெபம் பண்ணுவார், ஜெபம் பண்ணா நடக்கும். அந்த ஜெப தாகம் தான் அங்கே மிகப்பெரிய அற்புதத்தை செய்தது. பேதுருடைய ஜெபம் தான் மிக பெரிதான மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வைத்தது. 3வது காரியமாக நாம் பார்க்கிறோம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது சீசனுடைய விசுவாச ஜீவியத்தை குறிக்கிறது. இது சீசனின் விசுவாச ஜீவியத்தை குறிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்று தேவன் சொல்லுகிறார். முதல்ல நீ குணப்படுப்பா. நான் என்ன ஜெபம் பண்றேன் தெரியுமா? உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ மற்றவனுக்காக ஜெபம் பண்ற தப்பு இல்லை, ஆனால் நீ உன் விசுவாசம் போயிடக்கூடாது. நீ குணப்பட்ட பின்பு, நீ விசுவாசத்திலே வளர்ந்த பின்பு உன் சகோதரரை விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். இந்த சீமோனிடத்தில் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையும்
1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்குங்க? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்ட உங்களுக்கு பரலோகத்தில் சுதந்திரம் இருக்கையா சொல்லிட்டு சொல்றாரு. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா அவர் சொல்றாரு. நீங்க ரொம்ப இதை கேட்டோன்னு சந்தோஷப்படுவீங்க, ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? சில துன்பங்கள் அவசியம் வாழ்க்கையில். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். ஆக வேதனை வரணுன்றதுனால இப்போ கொஞ்ச காலம் உங்க பலவிதமான இச்சைகளினாலே, நீங்க சோதனைகளினாலே நீங்க துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆக அழிந்து போகிற பொன் அக்கினியில் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும், அந்த பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப நம்ம விசுவாசம் எவ்வளவு உறுதிப்பட வேண்டும் என்று பாருங்கள். பொன்னை விட விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். அவர் வெளிப்படும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறது என்று பேதுரு அங்கே சொல்லுகிறார். பேதுருவுக்காக இயேசு வேண்டிக் கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதபடி வேண்டிக் கொண்டேன். இங்கே பேதுரு சொல்லுகிறார் விசுவாசத்தின் விளக்கத்தை. அவர் நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தை உங்களுக்கு கலிகூர்ந்து, அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நம்ம விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நாம் அடைகிறோம். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் பிதாவாகிய தேவன் மேல் இருக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்து நமக்காக வைத்திருக்கிறார்.
பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்காக அவர் ஜெபிக்க கொண்டிருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுருவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அவன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லைன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தில் விலையேற பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிக்கிறான். எவனை விழுங்கலான்னு சொல்லி பிசாசு சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கின்ற அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, உறுதியாயிருந்து. இல்லையா? உலகத்தில் உங்களை போல உள்ள சகோதரத்தில் அந்த பாடுகள் நிறைவேறி இருக்கிறது. அதே போல் நீங்கள் எதிர்த்து நில்லுங்க என்று சொல்லி பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 4வது, ஒரு சீஷனுடைய ஜீவியம் அன்பினுடைய ஜீவியத்தை குறிக்கிறது. இது சீஷனுடைய அன்பின் ஜீவியத்தை குறிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். சாப்பிட்ட பிற்பாடு ஆண்டவர் கேட்கிறாரு, சீமோன் பேதுருவை பார்த்து என்னன்னு கேட்கிறாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? 16ஆம் வசனம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். முதல்ல இவர்களிலும் அதிக அன்பா இருக்கிறாயா? 2வது, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? 17ஆம் வசனத்தில் 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் கேட்டார். ஆக 3 முறையும் சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லிதான் அவர் அங்கே அழைக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவின் மேல் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியம் இயேசுவின் மேல் அன்புள்ள ஒரு ஜீவியமாய் இருக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்கள். மத்தேயு 10:36 முதல் 38 வசனங்கள். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது
தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவர் ஆரம்பிக்க சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு சத்ரு அவன் வீட்டான் சொல்லிட்டு சொல்றாரு. எதை வச்சு அதை சத்ருன்றாரு அந்த இடத்துல? என்னை விட அம்மா அப்பாவை நீ ரொம்ப நேசினா நீ பாத்திரம் இல்லை. என்னை விட உன் மகனை நேசினா நீ எனக்கு பாத்திரம் இல்லை. உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றலனா நீ எனக்கு தரவானல்ல. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்ராகம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆக இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், இயேசுவினுடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கும்படிக்கும், நம்மோட சந்தோஷம் அவரில் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கற்பனை ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் உங்களில் அன்பாயிருக்கிறது போல மற்றவர்களிலும் அன்பாயிருங்கள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் சொல்லுகிற கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிறான். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமே இல்லை. ஆக நீ அந்த அன்புள்ளவனாக இருந்தோம்னா நாமும் ஆண்டவருக்கு சிநேகிதராக இருப்போம். ஆக பேதுரு சீமோனே என்று தேவன் கூப்பிட்டார். 4 முறை சீமோனே என்று தேவன் அவரை கூப்பிட்டார். முதல் முறை அவருடைய சாட்சியின் காரியங்களாக கூப்பிட்டார். சீமோனே நீ பாக்கியவான் என்று அவனுடைய சாட்சியின் காரியங்களை கூப்பிட்டார். ஜெப ஜீவியத்தை குறித்து சொன்னார். சீமோனே 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா, சோமனக்கூடாதா என்று சொன்னார். 3வது விசுவாசத்திலே சொன்னார். சீமோனே நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டேன் என்றார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை நீ ஸ்திரப்படுத்து என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது கடைசி காரியமாக நாம் பார்க்கிறோம் சீசனின் அன்பின் ஜீவியம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல். யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் என்னில் அன்பாயிருக்கிறாயா. 2ஆம் தரம் யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார்.
2 முறை அன்பாயிருக்கிறாயா என்றார். கடைசி முறை சிநேகிக்கிறாயா என்றார். ஏன் என்று சொன்னார், சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனையும் கொடுப்பான். அந்த சிநேகிதனாக பேதுரு இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். இயேசுக்கு ஒரு சிநேகிதனாக அவர் இருந்தார். இந்த செய்தி கேட்ட எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி உள்ளவர்களாக, நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் ஜெபஜீவி உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருப்பீர்களே. ஆனால் உடைய வாழ்க்கையில் ஆண்டவரும் உங்களில் அன்புள்ளவராயிருப்பார். உங்கள் விசுவாசத்தின் பலனை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களை தேவன் சாட்சியாய் எடுத்து நிறுத்துகிறார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவை நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு செய்தி கேட்ட முடிய பிள்ளைகளே ஆசீர்வதியும். ஆண்டவரையோ பேதுருவை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு செய்தி கேட்டோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று ஆண்டவரே அவனை குறித்து 4 முறை கேட்ட அந்த செய்திகளை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே இந்த காரியத்தின்படி ஆண்டவரே அவனை போல் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக, உன்னை போல ஜபஜீவியம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. துதி கனமைக்கு மேலாமுக்கே இருக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் நம்மை குறித்த சாட்சியும் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிப்பதும் நம்முடைய விசுவாசத்தை விருத்தி அடை செய்வதும் நாம் தேவனில் அதிக அன்புள்ளவர்களாக இருக்கவும் அனுக்கிரகம் பண்ணுவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.